இன்னைக்கு ஓபிஎஸோட அந்த ஒரு முடிவை வச்சு தமிழக அரசியலே ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு பாஸ். ஒரு பக்கம் அதிமுகவோட சி.வி. சண்முகம் சனி ஒழிஞ்சதுன்னு பட்டாசு வெடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சசிகலா அம்மையார் இது தப்பான முடிவுன்னு வருத்தப்படுறாங்க. மொத்தத்துல அதிமுக ரத்தத்தின் ரத்தங்களுக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல தீபாவளியும் வந்திருக்கு, தலைவலியும் வந்திருக்கு. இந்த பன்னீர், சண்முகம், சசிகலா மும்முனை மோதல ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்திரலாம். பிராண்டி செய்திகள். எங்களுக்கு இன்னைக்குத்தான் தீபாவளி, பொங்கல் எல்லாம். எங்கள பிடிச்சிருந்த சனி ஒழிஞ்சதுன்னு சி.வி. சண்முகம் எம்பி ஓபிஎஸ்ஸின் திமுக இணைப்ப கடுமையா கிண்டல் பண்ணிருக்காரு. நம்பர் 2, திமுக பி டீம். நாங்க அன்னைக்கே சொன்னோம் ஓபிஎஸ் திமுகவோட பி டீம்னு. அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகிடுச்சுன்னு சண்முகம் சார் பொங்கியிருக்காரு. நம்பர் 3, ஆமை கதை. அதிமுகக்குள்ள இருந்தே கட்சிய குழி தோண்டி புதைக்க பார்த்தவரு ஓபிஎஸ். அவரை வெளியே அனுப்புனதுனால கட்சிக்கு இருந்த திருஷ்டி கழிஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 4, சசிகலா வருத்தம். ஓபிஎஸ்ஸின் இந்த முடிவு மிகவும் துரதிருஷ்டவசமானது. அகற்றப்பட வேண்டிய தீய சக்தியான திமுகவை போய் தாய்க்கழகம்னு சொல்றது தப்புன்னு சசிகலா அம்மையார் அறிவிக்க விட்டிருக்காங்க. நம்பர் 5, துரோகிகளின் அழிவு காலம். தனக்குத்தானே தலைவர்னு சொல்லிக்கிறவங்களாலதான் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. துரோகிகளின் அழிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு சசிகலா எடப்பாடியாரையும் ஒரு கை பாத்திருக்காங்க. நம்பர் 6, நாளை நமதே. வர்ற தேர்தல்ல ஏன் தலைமையில அம்மாவோட சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தும்னு சசிகலா புது சபதம் எடுத்திருக்காங்க. நம்பர் 7, நிதர்சனம். ஓபிஎஸ் சனின்னு சி.வி. சண்முகம் சொல்றதும், சிங்கங்கள் ஏன் பின்னாடி வரும்னு சசிகலா சொல்றதும் 2026 தேர்தல் களத்தை ரொம்பவே சூடாக்கியிருக்கு பாஸ். ஏன் இந்த வார்த்தை போர் இவ்வளவு மோசமா போகுது தெரியுமா? அதிமுக 3ஆ 4ஆ பிரிஞ்சு கிடக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் மத்தவங்கள துரோகின்னு சொல்றதுலயே காலத்தை கடத்துறாங்க. ஓபிஎஸ் போனதுனால அதிமுக பலமாகுமா இல்ல பலவீனமாகுமாங்கிறத விட இந்த தலைவர்களின் ஈகோ சண்டையால கடைசியில தொண்டர்கள் தான் குழப்பத்துல இருக்காங்க. கண்ணா, இது ஒருத்தருக்கு தீபாவளி, இன்னொருத்தருக்கு தலைவலி. ஓபிஎஸ்ஸ விட்ட சனி இப்போ ஸ்டாலின் சார பிடிக்குமா இல்ல எடப்பாடியார விடுமான்னு 2026ல தெரிஞ்சிரும் பாஸ். When leaders fight for crown, the party starts to drown பாஸ். சி.வி. சண்முகம் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஓபிஎஸ் அதிமுகவை பிடிச்ச சனியா இல்ல சசிகலா சொல்ற மாதிரி துரோகிகளால தான் ஓபிஎஸ் இந்த முடிவு எடுத்தாரா? உங்க கமெண்ட்டுகளை தட்டிவிடுங்க. தமிழக அரசியலின் அதிரடி மாற்றங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் ஏஞ்சல் அருணா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.